இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு இதாயத்துல்லா சார் சார் இப்போது திரு மோகன் பகாவத்துடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த அட்வைஸ் கமிட்டி இது எல்லோருக்கும் குறிக்குதா, யாரை குறிக்குது? அதை தான் நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா கட்சிகளும் பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள், தரம் குறைந்து ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஓப்பனாக சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி எப்படி? பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வார்கள். சரி, மோகன் பகாவத்துடைய பழைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாமே அதன் விளைவாகத்தான் மோடி அகங்காரமாக ஆணவமாக இந்திய மக்களை பிரிக்கும் விதமாக பேசிக்கொண்டே வந்தார். தடுக்க வேண்டிய காலகட்டத்திலே அவர் ஏன் தடுக்கவில்லை என்பது, மோகன் பகாவத் உண்மையான நியாயமானவராக இருந்தால் தடுக்க வேண்டிய காலத்தில் 1 முறை 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார். இந்துக்களுக்கு இந்து மதம் தடை செய்யப்படுங்கிற வார்த்தையை சொன்னார். யாரு? மோடி சொன்னார். மோடி பேச்சில் அந்த வார்த்தை சொல்லலாமா? இந்து மதம் என்பது என்ன கிள்ளிக்கிறையா? நேற்று முந்தானது பிறந்து வந்ததா இந்து மதம்? அது மட்டுமல்ல, இந்து மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அப்போ இந்து மக்களை அவ்வளவு ஒரு பலவீனமானவர்கள் என்று மோடி நினைத்தாரான்னு கேட்க வேண்டியது யாரு? அன்னைக்கே மோகன் பகாவத் கேட்டுக்கணும். மகாத்மா காந்தியை காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் மக்களுக்கே தெரியும்னு சொன்னார்னா இதை அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும் மோகன் பகாவத். ஏன் கண்டிக்கல? அன்னைக்கு 1930 டைம் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் காந்தி படம் வந்தது. உலகத்துக்கே தெரியும் காந்திக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு. உலகத்தில் பல நாட்டு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் எங்களுக்கு வழிகாட்டி மகாத்மா காந்தின்னு இப்போ சொல்லலை, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா மார்ட்டின் லூதர் கிங் அவர் கூட சொல்லியிருக்காரு. ஆக கண்டிக்க வேண்டிய காலகட்டத்தில் எப்படி ஒரு குழந்தையை கண்டிக்க முடியலையோ அந்த தந்தை கவலைப்படுவான். ஆனால் அந்த தந்தையே மோசமான ஆளாக இருந்தால் அதுக்கு நான் அவங்களுக்கு வழி சொல்கிறேன். தங்க பதக்கத்தில் சொன்ன மாதிரி அதே தான். கங்கே காஞ்சு போன நிலமெல்லாம் பற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடைங்க மாமா. அந்த ஜீவநதியே வத்திட்டா நான் உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு வரேன். மாமா தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு பட்ஜெட் தனியாக ஒதுக்குவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை இதுவரை இந்தியாவில் அவர் 10 வருஷமா இருந்து கூட ஒதுக்கலை. அதை அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பற்றி தெரியாமல் அவர் பேசினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பல்வேறு கூறுகளுக்கு எதிராக அவர் பேசினார். இவெல்லாம் பேசும்போது கண்டிக்காத மோகன் பகாவத் இன்னைக்கு கண்டிக்கிறார்னா, நம்ம பிரியன் சொன்ன மாதிரி இந்த 2025 நமக்கு 400 சீட்டு வரும், மகாராஷ்டிராவில் உருவான RSS உலகம் முழுக்கும் கொண்டாடலாம்னு நினைச்சாங்க இல்லையா பெரிய அளவில், அது முடியாதுதான். இவர் யார், எப்படிப்பட்டவர் மோகன் பகாவத்துங்கிறத பழைய வரலாறுலேருந்து நான் எடுத்து சொல்றேன் தேதி வாரியா. இந்த பாரத் இந்தியாவுக்கு எதிராக இருந்தது யாருன்னா பாரத். இந்தியா பாரத் என்று தான் அழைக்கப்பட வேண்டும் சொன்னவர் மோகன் பகாவத், மோடி அல்ல. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னவர் யாரு? இவ்வளவுக்கும் அந்த நேரத்தில் இந்து பத்திரிகையிலிருந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி என்னன்னு சொன்னா, எல்லா மதங்களுடைய இதுவும் குறைஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையும் அது குறைஞ்சிருக்குன்னு சொன்னவர். அடுத்தது மத மாற்றத்தை தடுக்க வேண்டும்னு சொன்னவர் யாரு? நம்முடைய பாகவதம் மூலமா அந்த பேர் கூட வந்திருக்கலாம். நல்ல பேர், அருமையான பேர், நல்ல பேரு பெத்த பேரு, தாக நீழல் எது சொல்லுவாங்க, அது இருந்துட்டு போகுது. மத மாற்றம்ங்கிறத இன்சிஸ்ட் பண்ணதுனால மோடி அதை பேசுறாரு. 2வது, இந்தியா இந்துக்களுக்கே சொந்தம். என்னைக்கு தேதி? 9/7/2023. இந்தியா இந்துக்களுக்கே சொந்தம். இது அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தான். இதை எதிர்த்தவர் யாரு? பாஜக கூட்டணி கட்சியில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அத்தாவாலே. இது நடந்தது 30/1. ராமதாஸ் அத்தாவாலே குழந்தைங்க கையில் கத்தியையும் துப்பாக்கியையும் திரிசூலத்தையும் கையில் கொடுத்து ஊர்வலம் நடத்தியவர் யாரு? திரு மோகன் பகாவத்துடைய RSS. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதே பேசுறவர் என்ன சொல்றாரு? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட் இப்படியும் சொல்றாரு. சொல்லிட்டு பிரிஸ்ட் மேட் கேஸ்ட், இந்த குருக்கள் இருக்காங்க இல்லையா, கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் தான் சாதியை உருவாக்கினார்கள் சொல்றாரு. ஆனா இவர் சனாதனம் பேசக்கூடியவர், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவர். எந்தெந்த இடத்துல முரண்பட்டு பேசுறாரு
அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றாரு, சரி, போரே நடக்கல, சரி, ஏன் நம்முடைய வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் மோடியை கேட்டார். கரெக்ட். அதுக்கு மோடி இதுவரை எந்த பதில் சொல்லல. அதெல்லாம் சொன்ன மோகன் பகாவத் சங்கராச்சாரியார்கள் எதிர்த்தாங்க. இந்த கோயில் விஷயத்துல, ராமர் கோயில்ல மோடி மிகப்பெரிய தவறு செய்கிறாரு, அவர் இதை செய்யக்கூடாது, அதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இந்து மதத்துடைய குருமார்கள், ஆச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் எதிர்த்தார்கள். அப்ப மோகன் பகாவத் எதிர்க்கல, ஒரு வார்த்தை பேசல. மோடி அவர்களுக்கு பக்கத்துல இருந்தாரு. தனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா போதும் அந்த ராம் லல்லாவுடைய பிரதிஷ்டையில. நான் சொல்றத புரிஞ்சுங்க, நீங்க சொல்றத எடுத்துக்கிறேன். ஆக மோடியை விட மிக மோசமானவர் மோகன் பகாவத், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, ஆணவம், அகங்காரம். இன்னைக்கு கூட முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவரை ஒரு ஆணவத்தோடு பகிரங்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கம், குறிப்பா திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எதிர்த்து இருக்கு. ஆனா இதுதான் முதல்ல தப்பு. நாடார் மகாஜன சங்கம் எதிர்க்கிறது இருக்கட்டு, தமிழிசை ஒரு மனுஷி, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அதை பேசுங்க. நாடார் மகாஜன சபை எழுது ஏன் சொல்ல வர்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனுஷி, ஒரு பெண்ணு, அப்படி சொல்லுங்க, மேடையில வை, அதெல்லாம் மக்கள் ஊர் நாடார் மகாஜன சங்கம், செட்டியார் மகாஜன சங்கம், பிராமணர் சங்கம் கூறுவது கூறல் முறையாகுது. உலகத்துக்கே தெரிஞ்சது. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த சமூக ஊடகத்துல போன செய்தியை நானும் மீண்டும் சொன்னா உங்க நேரத்தை நான் வீணாக்குற மாதிரி. இன்றைக்கு அவர்களும் எதிர்த்து இருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த அவங்க இந்துத்துவா கொள்கையில உறுதியா இருந்தவங்களும் எதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆணவம் அகங்காரம் மட்டுமல்ல, மணிப்பூர் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு? கண்டிப்பா மோகன் பகாவத் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாரா? நான் கேட்கல அந்த கேள்வியை இதாயத்துல்லா சார் மட்டும் இல்ல, உத்தவ் தாக்கரேயும் கேட்கிறார். ஏன் இவ்வளவு நாளா நீங்க அமைதியா இருந்தீங்க, ஏன் கேட்கல, கேட்க வேண்டிய நேரத்துல ஏன் கேட்கல? பாகவத் அவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியாது, ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு தெரியாது. என் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மோகன் பகாவத் நாடகம் புலிவேஷம் போடுறாரு. ஆக புலிவேஷம் போடுபவர்கள் ஏமாந்து போவார்கள். அதை விட அசோக் வாஜ்பாய் சொன்ன ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்காது. அசோக் வாஜ்பாய் சொன்னது, அதாவது என்ன சொல்றாரு சொன்னா, இன்றைக்கு RSS இஸ்லாத்தை காயப்படுத்த முடியாது, ஏன்னா இஸ்லாத்தை தொடர்ந்து காயப்படுத்திருக்கு, அது இந்து மதத்தை அழித்து விடும். அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு பாஜகவுடைய அழிவு பாதை. இதயத்துல சார் சொல்லுங்க, உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. இப்போ இந்த போக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது நான் ஏற்கனவே பிரதமர் மோடி இவ்வளவு மோசமானவராக மாறினதற்கு, மோசமாக பேசுவதற்கு காரணம் திரு மோகன் பகாவத்னு சொன்னேன். இந்த நண்பர் வலம்புரி ஜான் சொல்வார், அரசியல்வாதிகள் இரண்டு வகை, ஒரு வகை மோசமானவர்கள், இன்னொரு வகை மிக மோசமானவர்கள். திரு பிரதமர் மோடி அவர்கள் மோசமானவர்னு மோகன் பகாவத் சொன்னார்னா, மோகன் பகாவத் மிக மோசமானவர். காரணம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவர் கண்டிக்கலை. இதில் இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே உங்களுக்கு தெரியும், அவரும் இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு கிளம்பியிருக்காரு. இது இப்படிப்பட்டவர்கள். அதுல நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆணவம் அகங்காரம் என்பது இவருக்கு மோடி அவர்களுக்கு வருவதற்கு காரணமே RSS தான், மோகன் பகாவத் தான். அதை பிரியன் சொன்ன மாதிரி கண்டிக்க வேண்டிய காலகட்டங்களில் அவங்க கண்டிக்கலை. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு சொன்னா, ஆர்கனைசர் பத்திரிகை சொல்லுது, அதீத நம்பிக்கையுடன் இருந்த பாஜக தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகள் யதார்த்த உண்மையை உணர்த்தி இருக்குது. தாங்கள் தோல்வி என்று பல பேருக்கு பாஜகவினர் பேசுறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றவர்கள், நீங்க தோல்வி பெற்றவர்கள் வெற்றின்னு சொல்றீங்க, வெற்றி பெற்றவர்கள் தோல்விங்கிறீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே தோல்வி என்பதை இன்னைக்கு RSS தோலுரித்து காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, களத்தில் கடும் உழைப்பின் மூலமே இலக்குகளை எட்ட முடியுமே தவிர, சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் தற்படங்களையும், செல்ஃபி, அவ்வளவு மோடியை தான் சொல்றாரு, தற்படங்களையும் பகிர்வதாக எட்ட முடியாது. இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த RSS ஏன் முதல்ல சொல்லல? தோல்வி வந்த பிறகு தங்களுக்கும் தோல்விக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்வதே பொய். ஏன்னா RSS
எந்த காலத்திலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாது, பாஜகவினருக்கு தான் ஓட்டு போடும், பாஜகவுக்கு தான் உழைச்சிருக்கோம், பாஜகவுக்கு எல்லா வேலையும் அவர்கள் தான் செய்தார்கள். ஆனால் இந்த தோல்வி எங்களுடைய தோல்வி அல்ல அப்படிங்கிறத சொல்றது மட்டுமல்ல, நரேந்திர மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த யதார்த்த நிலைமையை உணர தவறிவிட்டது பாஜக சொல்றது யாரு? இன்னைக்கு RSS. அது மட்டுமல்ல, RSS-உம் ஆர்கனைசரும். ஆமா, ஆர்கனைசருடைய இது RSS தானே. தேர்தல் கட்சி வேட்பாளர்களில் 25% பேர் தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுபவர்கள். யார சொல்றாங்க? அதுக்கு பின்னால் அவங்க சொல்லிடுறாங்க, அஜித் பவார் போன்றவர்களை எல்லாம் 70,000 கோடி ஊழல் பண்ணர்னு போன வாரம் சொல்லிட்டு மோடி அடுத்த வாரம் அதே அஜித் பவாரை கட்சியில சேர்த்து தங்களுடைய கூட்டணியில சேர்த்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க இல்லையா, இதையும் சொல்றாரு. இது மட்டுமல்ல, நீங்க உங்களுக்கு தொடர்ந்து இன்றைக்கு RSS தான் இந்தியாவுடைய அவலங்களுக்கு காரணம். இந்து மதத்துடைய புனிதத்தை கெடுத்தது RSS. இந்து மதங்களுடைய குருக்களை கேவலப்படுத்தி அவர்கள் தான் ஜாதியை உருவாக்கினார்கள். அதாவது ஒரு வகுப்பினரை சொல்றார், பிராமணர். ஆனா இப்படி சொல்லக்கூடியவர் தன்னை சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் இன்னொரு வகையில பாராட்டுறார். ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மோடி அவர்களால் இந்தியா இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போனதற்கு காரணம் RSS தான். RSS தான் இந்த தோல்விக்கு காரணம். தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்லி இருக்காரு. இன்னொன்னு 90 பேர்ல 3 பேர் தான் OBC இருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த 90 பேர்ல பெரும்பாலானவர்கள் RSS காரர்கள், மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் என்று வெளியே தெரியுது. ஆக RSS இன்னைக்கு போய் மோடி மேல குற்றம் சுமத்துவது சரியல்ல. ஒரே கருத்து சொல்றது. ஒரு நிமிஷம். ராமர்னு சொன்னாரு, கடைசியா ராமரை மறந்ததையும் RSS எதுக்கு? பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சொன்னாரு பாருங்க, ஒரிசால ஜெயிச்சனால. இப்ப இந்த ராமர் பேரை சொல்லாம ராமருக்கு எதிராகவும் மோடி அவர்கள் திரும்பியதற்கு காரணம் RSS. நேர்களே, ஜெய் ஜெகநாத் சொல்றதுனால ராமருக்கு எதிராக திரும்பினார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஜெகநாத் பெரியவரா ராமர் பெரியவரா ஒரிசால ராமர் தோக்கடிச்சு நாம இதுவரை கொண்டாட்டம், மணிப்பூரை கவுனிங்கள் எல்லாம் பேசணும். இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை பேசியது இதாயத்துல்லா. உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான்